திருமணத்தடை நீங்க திருமணத்தடை மற்றும் தள்ளிப்போகும் திருமணத்திற்கு எளிய பரிகாரங்கள் 10 பரிகாரங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் 1 தொடக்கம் 10 வரையான பரிகாரங்கள் 10 விதமான பரிகாரங்கள் நான் சொல்ல போகின்றேன். முதலாவது பரிகாரம் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ண நான் போட போன அனைத்து வீடியோக்களையும் பார்ப்பதன் மூலம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மூலம் நீங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்து கொள்ளலாம். இது வசிரஜி ரகசியம் சேனல். இந்த சேனலில் பரிகாரம் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் எதிரிகள் தொல்லைகள் மற்றவர்களின் தொல்லைகள் விலகுவதற்கான பரிகாரங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி செய்வதற்கு உங்கள் அனைத்து பிரச்சனைகள் தீரவும் நான் இதில் வீடியோக்கள் போட போகின்றேன். எதிரிகள் தொல்லை நீங்கள் உங்களுக்கு நார்மல் எதிரியாக இருக்கிறவர்களுக்கு செய்யவே கூடாது. நீங்கள் எதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் போராடி நீங்கள் மேலே வரையிலும் பல விதத்தில் நீங்கள் வாழையே விடாமல் சகல விதத்தில் உங்களை மட்டுமில்லை உங்களை சேர்ந்தவர்களையும் தொல்லை கொடுக்கும் எதிரியை ஓடியோட விரட்டுவதற்கான பரிகாரங்கள் போன்றன. எதிரி ஒரு நாள் நான் யாரும் சாவதற்கான பரிகாரம் போடவே மாட்டேன், கேட்கவும் வேண்டாம் என்னட்டான். சரியோ? எதிரிகள் உங்களிலிருந்து உங்களுக்கு கரைச்சல் கொடுக்காம விலகி போவதற்கும் திருமண தடைகள் நீங்க வேறு தடைகள் கல்வித்தடை சகல விதமான தடைகள் நீங்கவும் பணம் வரவும் செல்வம் அதிகரிக்கவும் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் போட்டு வருவேன் வீடியோவாக. ஆகவே என்னுடன் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்து கொள்ளவும். திருமண தடை மற்றும் தள்ளி போகும் திருமணத்திற்கு எளிய பரிகாரங்கள் 10 பரிகாரங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பரிகாரம் என்னன்றதை பார்க்கலாம். துளசியை கல்யாணம் செய்தால், அதாவது திருமணம் செய்தால் விரைவில் திருமணமாகும். அதென்ன சிரிக்காங்கம்மா? உங்களுக்கு திருமண தடைகள் பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்துக்கு தோஷம் இருப்பதன் தான் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கறதுக்கு என்னட்ட தொடர்பு கொண்டு பார்க்கலாம். எந்த சேனல் தான் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனலும் எந்த சேனல் தான். வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல் என்னுடைய சேனல் தான். சரி, ஆகவே உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் செய்வது இன்னும் சிறந்ததான். இந்த பரிகாரங்கள் இப்போது செய்து பாருங்கள். உங்களுக்கான இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சிருந்தால் அதில் இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியும் இந்த 10 பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு பொருந்தி வரும். அதை செய்து கொள்ளுங்க. சரி, அப்போ நீங்கள் முதலாவது பரிகாரம் துளசி மறந்தறிந்தாத கல்யாணம் திருமணம் செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும். இரண்டாவது பரிகாரம் ஏழை பெண்ணுக்கு எண்ணெய் ஸ்நானம் செய்து, அதாவது எண்ணெய் கொடுத்து தலையில எல்லாம் உடம்பெல்லாம் தேய்த்து நல்ல வடிவா முழுகி வர்றதுக்கு எண்ணெய் கொடுத்து முழுகின பிறகு உங்களோட சக்திக்கு ஏற்ப புத்தாடை அல்லது உணவு அளித்தல், அதாவது 2ஐயும் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த பிள்ளைக்கு அது எத்தனை வயசாவது கேட்ட மாதிரி அந்த ஏழை பெண்ணுக்கு உங்களால் ஒரு உடையும் நல்ல ஒரு உடையும் உணவும் வயிறார உணவும் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலம் திருமணம் தடைகள் நீங்கி விரைவில் நடைபெறும். மூன்றாவது, ஏழில் ராகு இருப்பது கட்டுமையான திருமண தோஷமாகும். ஏழில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் சரி, ஏழில் ராகு இருந்தாலும் சரி, கட்டுமையான திருமண தோஷமாகும். ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் கடுமையான திருமண தோஷம்தான். அதை போல ஏழில் ராகு இருப்பதும் கடுமையான திருமண தோஷமாகும். சரியா? ஏழில் ராகு இருந்தால் லக்கினத்தில் கேது, இது சர்ப்பதோஷம். முழு கிரகமும் அதுக்குள்ளே அகப்பட்டால் நாக சர்ப்பதோஷம். இவர்கள் வாழ்க்கையிலேயே திருமணம் நடைபெறாது. 1-2 கிரகம் இஞ்சால் வந்திருந்தால் இவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனாலும் ராகு 7இல் இருப்பது கடுமையான திருமண தோஷம். இதற்கான பரிகாரம் என்ன? எவ்வளவு முயன்றும் கூடுவதில்லை இந்த ஜாதகருக்கு திருமணம். இப்படியான ஜாதக அமைப்பு உள்ளவர் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும், வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது 2 நாள் வெள்ளியும் செவ்வாய் தோறும் ராகு கால நேரத்தில் உங்களை கலண்டரில் பார்த்தா தெரியும், இல்லாட்டி பின்னேரத்துலாம் கூடுதலாக ராகு கால நேரத்தில் கலண்டரில் போட்டு வரும். ராகு கால நேரத்தில் வெள்ளி அல்லது செவ்வாயில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வரவும்.
முழுமையாக விளங்காட்டி முழுமையாக கேட்பதும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்கள், மற்றவருக்கும் சொல்லுங்கள் அல்லது பகிருங்கள். அவர்களையும் கேட்டு இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் திருமண தடைகள் விலகும். சரியா? அதனுடன் இந்த திருமண தடை மட்டும் இல்லாம ஏழிலராக இருந்தால் வர்ற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்க. ஏழில் ராக இருப்பது கடுமையான திருமண தோஷம் ஆகும். சரியா? இல்லாட்டி செவ்வாயின் ராகம் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் கடுமையான திருமண தோஷம் ஆகும். அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளவும். ஜாதகத்தில் இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளியும் செவ்வாயும் தோறும் ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வரவும். எலுமிச்சை விளக்கு, எலுமிச்சை பல புளிஞ்சிட்டு அந்த இதுல கோதுல வச்சு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வரவும். இவ்விரதம் 9 வாரங்கள் செய்வது வர இருக்கும் திருமண தோஷம் விலகும். 9 வாரம் நீங்கள் செய்து முடிக்க உங்கள் திருமண தோஷம் விலகி திருமணம் கூடி வரும். அதற்கு பிறகு செய்யக்கூடாது. அதற்கு பிறகும் தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் திருமணத்து பிறவும் உங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்ப்பார். இந்த துர்க்கையம்மனை தொடர்ந்து ராகு காலத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளியில் தொடர்ந்து 9 வாரம் கும்பிடுங்கள். 9 வாரத்துக்கு பிறகும் கும்பிடுவதன் நல்லம். அதுவும் எலுமிச்சை விளக்கு ஏற்றி கும்பிட்டு வரவும் திருமண தோஷம் விலகும். 4வது பரிகாரம். சரியா? 4வது பரிகாரம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு சென்று பல்வேறு புராண சிறப்புகள் மிக்க கோயிலுக்கு சென்று தரிசித்து வரவும். பழமையான கோயில்களுக்கு சென்று தரிசித்து வரவும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கூடி வரும் இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு செல்வது, பழமை வாய்ந்த கோயில்களுக்கு செல்வதும். 5வது குற்று பகவானை தட்சணாமூர்த்தியை வணங்கினால் திருமண யோகம் உண்டாகும். அதுவும் மூலஸ்தானத்தில் தட்சணாமூர்த்தி இருக்கும் கோயிலுக்கு சென்று, மூலமூர்த்தியாக தட்சணாமூர்த்தி இருக்கும் கோயிலுக்கு சென்று தட்சணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வணங்குவதன் மூலம் திருமண யோகம் உண்டாகும். திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும். மூலஸ்தானத்தில் தட்சணாமூர்த்தி இருக்கிற கோயிலுக்கு சென்று வணங்குங்கள். அப்படி இல்லை என்றால் தட்சணாமூர்த்தியையும் குருவையும் வணங்கி வரும். 6வது பரிகாரம் வேப்ப மரத்தடியில் வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்தடியில் வீட்டிற்கும் பிள்ளையாரை கடலை எண்ணெய் பஞ்ச தீவ எண்ணெய் ஊட்டி தீபம் ஏற்றி மஞ்சள் பொடி பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையும். உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். வேப்ப மரத்தடியில் வீட்டிற்கும் பிள்ளையாரை கடலை எண்ணெய் நீங்களாக, அதாவது இந்த பஞ்ச தீவ எண்ணெய் என்று கேட்டீங்களா, கடலை எண்ணெய் ஏற்றக்கூடாது. கடலை எண்ணெயை இந்த பிள்ளையாருக்கு வேப்ப மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாருக்கு ஏற்றி கும்பிடக்கூடாது. கடலை எண்ணெய் இல்லாம பஞ்சதீவ எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையும். 7வது பரிகாரம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சோப்புகள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கலாம் ஓல் விளக்கில் கிளிக் பண்ணி நம்ம போட அனைத்து வீடியோக்களையும் பார்ப்பதுடன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். முழுமையாக பாருங்கள், மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பரிகாரம் மூலம் தீர்த்துக் கொள்வதற்காக என்ன பரிகாரம் செய்யலாம் என்று கேளுங்கள். உங்களுக்கான விடையை நான் வீடியோவாக போடுவேன். ஆகவே என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த 7வது பரிகாரம். நாகமூர்த்திகளை வெள்ளிக்கிழமை மற்றும் பஞ்சமி நாட்களில் அடிப்பிரதட்சணம் செய்யுங்கள். அதாவது நாக சிலைகளை இரட்டையாக பின்னிருக்கும் நாக சிலைகளை வாங்கி கோயில்களுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி ஏழை சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்யம் தானம் செய்யுங்கள். சகல திருமண தோஷமும் தீரும். ஏழை பெண்களுக்கு மாங்கல்யம் தானம் செய்வதன் மூலம் சகல திருமண தோஷங்களும்
நீங்கும். அல்லாவிடில் நாகமூர்த்திகளை நாகதம்பிரான் கோயிலுக்கு சென்று வணங்கலாம். அது உங்களுக்கு ராகு தோஷங்கள் இருப்பவர்கள் திருமண தடைகள் நீங்குவதற்கு நாகதம்பிரான் கோயிலுக்கு சென்று வணங்கி அங்கே பரிகாரங்கள் செய்து வர வேண்டும். திருமணத்தடை நீங்கும். அதாவது 1 அல்லது 7 அல்லது 2 அல்லது 8, அதாவது 7 பட்டி இடவிட்டுத்தான் 7 இடம் விட்டுத்தான் ராகுவும் கேதுவும் இருப்பார்கள். 1லும் 7லும் 2லும் 8லும் ராகுவோ கேதுவோ இருந்தால் சர்ப்பதோஷம். அதுக்குள் முழு கிரகம் அடங்கி 1 கிராமோ 2 கிராமோ வெளியில் வந்தால் அது சர்ப்பதோஷம். ஆனால் முழு கிரகமும் உள்ளுக்குள் அடங்கினால், இந்த ராகுக்கும் கேதுக்குள்ளும் அடங்கினால் அது நாகதோஷம். அது திருமணமே நடைபெறாது, சன்னியாசிய வாழ்க்கையா போய்விடும். இப்படியாக 1 கிராமோ 2 கிராமோ வெளியே வந்தவர்கள் சர்ப்பதோஷ நிவர்த்தி நாகதோஷ நிவர்த்தி செய்வதன் மூலம், அதாவது நாகதம்பிரான் கோயிலுக்கு சென்று செய்வதுடன் திருமண தடை நீங்கினால் உங்களால் முடிந்தால் சிறு சிலையாவதும் நாக சிலை வாங்கி கொடுப்பதன் மூலம் திருமண தோஷங்கள் விலகும். இல்லாட்டி ஏழை சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய சரடு தானம் செய்யுங்கள், சகல திருமண தோஷங்களும் தீரும். 8வது எளிய பரிகாரம். திருமண தோஷம் திருமண தடை நீங்குவதற்கு மட்டுமில்லாமல் இந்த 6 தோஷங்களும் நிவர்த்தியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த 6 தோஷங்கள் இருக்கின்றதா என்று பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். தேவதோஷம், பித்ருதோஷம், சர்ப்பதோஷம், திருஷ்டி தோஷம், பிரேத சாபம், அபிசார தோஷம் என்று 6 வகையான தோஷங்களால் திருமண தடைப்படுகின்றதா? இந்த தோஷங்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த தோஷ நிவர்த்தி அடைவதற்கு நீங்கள் கல்யாண சுந்தரேஸ்வரரை வணங்கி விரதம் இருந்தால் உடனே திருமணம் ஆகிவிடும். கவுரி விரதம் இருந்து வரவும் திருமணம் நடைபெறும். அதாவது சிவனையும் அம்மனும் சேர்ந்து இருக்கும் அர்த்தநாரீஸ்வரராக சேர்ந்திருந்தாலும் சரி, சில கோயில்களில் சிவனும் அம்மனும் பாதி பாதியாக சேர்த்து ஒன்றாக இணைத்திருப்பார்கள். அதான் அர்த்தநாரீஸ்வரர். அரவாசி அம்மன், அரவாசி சிவன், அர்த்தநாரீஸ்வரர். இவர்களை வணங்குவதென்றாலும் சரி, 2 பேரும் ஒன்றாக சேர்த்த சிவனும் அம்மனும் ஒன்றாக இணைந்திருப்பவர்களை கோயிலுக்கு மூலஸ்தானத்தில் இருப்பது இன்னும் விசேஷம். இப்படியாக இவர்களை வணங்கி வர எல்லாத்தையும் இந்த படத்தை இறக்கி நீங்கள் வணங்கி வாருங்கள். உங்கள் திருமண தடை நீங்கியதும் இப்படத்தை சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். சரி, அபிஷேகம் ஆதாரணை செய்து கொடுங்கள். வணங்கி விரதம் இருந்தால் உடனே திருமணம் ஆகிவிடும். கவுரி விரதம், இவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைத்த கவுரி விரதம், அதாவது அம்மனையும் சிவனையும் ஒன்றாக இணைய வைக்கும் இந்த கவுரி விரதத்தை இருப்பதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும். 9வது பரிகாரம். திருமணம் செவ்வாய் தோஷத்தால் தடைப்படுமாயின் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமார சுவாமியை, முருகனை வணங்கி வர விரைவில் திருமணம் நிச்சயமாகும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை சென்று வணங்கி வாருங்கள். குங்கும அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்கள் திருமண தடைகள் நீங்கும். முருகப்பெருமானுக்கான பாடல்களை பாடியும் வணங்கி வரலாம். அடுத்தது 10வது பரிகாரம் என்ன? துணைவியாருடன் இருக்கும் நவக்கிரகங்களை வழிபட உடனே திருமணம் நடைபெறும். துணைவியார்களுடன் இருக்கும் நவக்கிரகங்களை வழிபட உடனே திருமணம் கைகூடும். இத்தகைய நவக்கிரகங்கள் கல்யாண நவக்கிரகங்கள் என அழைக்கின்றனர். இயலாதவர்கள் துணைவியாருடன் சேர்ந்துள்ள நவக்கிரக படம் வாங்கி வழிபட்டு வரவும் விரைவில் திருமணம் நடைபெறும். துணைவியாருடன் சேர்ந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள கோயில்களில் இல்லாட்டி துணைவியாருடன் சேர்ந்த நவக்கிரகங்களை படமாக வாங்கி
வெளியில எங்கள் மரத்துக்களை வைத்து வணங்கி வரவும் விரைவில் திருமணம் நடைபெறும். அது மட்டுமில்லாம ஆடிச்செவ்வாய் பிடித்தால் குழந்தை பாக்கியம் மட்டுமில்லாமல் ஆடிச்செவ்வாயோ ஆடிவெள்ளியோ நீங்கள் பிடிப்பதன் மூலம் உங்களுக்கு திருமண பாக்கியம் விரைவில் வரும். உங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாக ஆடி மாதத்தில் எந்த அசைவ உணவையும் தவிர்த்து சைவமாக இருங்கள்.